கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 23ஆம் பாகமாக இன்று வேளாண்மையில் இயந்திரமயமாக்கல் மற்றும் நெல் சாகுபடி இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பயன்பாட்டு வளர்ச்சி குறித்து கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம்முடன் உரையாடவிருக்கிறார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கமான திருவள்ளூர் மாவட்டம் திரூரில் அமைந்துள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் திரு SM சுரேஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு P. குமரேசன் அவர்கள் மற்றும் மாணவிகள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். வேளாண்மையில் இயந்திரமயமாக்குதலை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த நெல் சாகுபடி செய்கிறதுக்கு பவர் ஸ்ப்ரேயரோட பயன்பாடு எப்படி இருக்கும் சார்? அதாவது பவர் ஸ்ப்ரேன்னு சொல்கிறது ஒரு தெளிப்பான் தாங்க. இது நம்ம வயலில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியானாலும் சரி, பூஞ்சான கொல்லியாக இருந்தாலும் சரி, அல்லது களைக்கொல்லியாக இருந்தாலும் சரி, இதை திரவ வடியில் நம்ம நம்மளோட நிலத்தில் பயன்படுத்துறதுக்கு, அதை உரமாக இருந்தால் கூட நம்ம இன்றைக்கி இலைவழி உரங்களை கொடுக்கறதுனால உரங்கள் செலவு குறைஞ்சி அதோட அளவு கொஞ்சம் கூட பயிர்களுக்கு குறைவில்லாமல் எடுத்துக்கிறதுக்கு இலைவழி உரம் கொடுக்கறதுக்கு இந்த தெளிப்பான்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் பெரிய அளவில் இந்த தெளிப்பான்கள் பயன்படுத்துங்க. இது கையால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய தெளிப்பான்கள் நிறைய இருக்குது. நாப்சாப் ஸ்ப்ரேயர்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரேயர் இருக்குது. அது மாதிரி நம்ம இன்னும் சொல்லப்போனால் இந்த தெளிப்பான்களில் சின்ன சின்ன நாற்றங்காலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கணேஷ் ஸ்ப்ரேயர்னு சொல்லக்கூடிய தெளிப்பான்கள் இருக்குது. மேலும் இந்த பவர் ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு செயல்பாட்டு கீழே வருதுங்க. அதாவது இதை பேட்டரினால் ஆப்ரேட் பண்ணலாம், அல்லது டீசல் மற்றும் பெட்ரோல்னால் இந்த பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணலாம். இது குறைந்த அளவில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த திரவ பொருட்களை நம்மளோட பயிர்களுக்கு மேலே தெளிக்கிறதுக்கு இந்த பவர் ஸ்ப்ரேயர்கள் பயன்பாட்டில் இருக்குதுங்க. நன்றி சார். பவர் ஸ்ப்ரேயரோட பயன்பாடுகளை ரொம்ப எளிமையாக புரியும்படி சொல்லியிருந்தீங்க.
இந்த கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் இது அறுவடை காலங்களில் எவ்வளோ முக்கியமானதாக அமையுதுங்க சார்? அதாவது இந்த ஒரு முக்கியமான நெல் பயிராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, அறுவடைன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது. என்னதான் நம்ம வந்து நிலத்தை சீராக பயன்படுத்தினாலும் சரி, அல்லது வந்து பயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, பயிர்களோட மகசூலை நம்ம வந்து மேலே கொண்டு வந்தாலும் சரி, இந்த அறுவடைன்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான பங்களிப்பு. அதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து அறுவடையில் பெரிய அளவில் வந்து நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. இந்த அறுவடையினால் வரக்கூடிய, அதாவது நெல்லில் வந்து அறுவடையினால் வரக்கூடிய இழப்புகளை தவிர்ப்பதற்கு, பெரிய அளவில் தவிர்த்து கொண்டு வரதுக்கு நம்ம இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய சுயமாக அறுத்து, அது மட்டும் இல்லை எந்த தாவரத்தில் இருந்து தாவரங்களை தனியாக தானியங்களை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட களத்துக்கு எடுத்துகிட்டு வரதில் ஒரு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடியது இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு எந்திரம். இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர் 2 வடிவமைப்பில் வருது. ஒன்று வந்து டயர்னால் இயங்கக்கூடிய கம்பைன் ஹார்வெஸ்டர் இருக்குது, மற்றொன்று வந்து சங்கிலியால் இயங்கக்கூடிய கம்பைன் ஹார்வெஸ்டர் இருக்குது. அதாவது இப்போ ஒரு நிலத்தில் வந்து பெரிய அளவில் தண்ணி இருக்குதுன்னு வச்சிங்க, அந்த இடத்துல இந்த டயர்னால் இயங்கக்கூடிய கம்பைன் ஹார்வெஸ்டரை நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா தண்ணி இருக்கிற இடத்துல இந்த டயர்னால் வரக்கூடிய எந்திரங்களை கொண்டு போகும்போது அங்கே வந்து சரியான அளவில் நம்ம வந்து அறுவடையை செய்ய முடியாது. அப்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சங்கிலியால் இயங்கக்கூடிய கம்பைன் ஹார்வெஸ்டர் நம்ம கொண்டு போகலாங்க. அது மாதிரி 2 வடிவமைப்பில் இருக்கிறனால எந்த ஒரு காலநிலையிலையும் அறுவடைன்னு சொல்லக்கூடியது வந்து மழை காலத்திலையும் பாதிப்பு இல்லாமல் இந்த எந்திரங்களை பயன்படுத்தி நெல் அறுவடை செய்யலாங்க. இந்த அறுவடை செய்யக்கூடிய இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர்னு சொல்லக்கூடியது 1 மணி நேரத்தில் வந்து 1.2 ஏக்கர் வரைக்கும் நமக்கு வந்து நெல்லை வந்து அறுவடை செய்து நெல்லை தனியாக பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து பெரிய அளவில் நெல்லோட இழப்புகள் இல்லாமல் அவங்களோட மகசூலை சரியான அளவில் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர் பெரிய அளவில் பயன்படுத்துங்க. ஆளுங்களை வச்சு நெல் அறுவடை பண்ணுறதுக்கும் கம்பைன்டு ஹார்வெஸ்டர் வச்சு அறுவடை பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னங்க ஐயா? என்ன விதத்தில் வந்து விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்? அதாவது ஆளுங்களை வச்சு நீங்கள் வந்து நெல் அறுவடை செய்கிறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய, அதாவது மழை காலத்தில் வந்து நீர் தேங்கி இருக்கிற இடத்துல வந்து ஆளுங்களை வச்சு அறுவடை செய்கிறதுன்னு சொல்கிறது ஒரு நடக்காத விஷயம். அது மட்டும் இல்லாமல் நெல்லில் வரக்கூடிய இழப்புகளும் பெரிய அளவில் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு, அதாவது அறுவடைக்கு எந்த விதமான தாமதமும் இல்லாமல் ஒரு அறுவடையை நம்ம மேற்கொள்ளணும்னா இந்த எந்திரங்கள், அதாவது இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர் பயன்படுத்துறதுனால நம்ம அறுவடையில் எந்த தாமதமும் இருக்காது. அதாவது மழை வருது, உடனடியாக நம்ம வந்து அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆள்களை கொண்டு வந்து அறுவடை செய்யும்போது குறைந்தபட்சமாக 1 நாட்கள் அல்லது 2 நாட்கள் ஆகும் நெல்லை பிரித்து எடுக்கணும். அது மட்டும் இல்லை மழை வந்துடும்னு சொல்ல பயம் எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது நம்ம 1-2 மணித்துளி அளவில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விளைந்த அறுவடை பொருட்களை வந்து அறுவடை செய்து இதை நம்ம வந்து களத்துக்கு எடுத்துகிட்டு வரலாம், அல்லது நம்மளோட சேமிப்பு கிடங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாங்க. இதுதான் இந்த எந்திரத்தினால் வரக்கூடிய பயன்கள். விரிவாக சொன்னீங்க, நன்றி சார். த்ரெஷர் கருவி அப்படின்னா என்ன மற்றும் அதோடைய பயன்பாடுகள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாங்க. அதாவது த்ரெஷர்னு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ நெல்லானால் நெல் தாவரத்தில் இருந்து பயிர்கள் தனியாக தாவரங்கள் தனியாக நெல் மணி தனியாக பிரித்து எடுக்கிறது தான் இந்த த்ரெஷர்னு சொல்கிறதுங்க. இதை வந்து நம்ம பாரம்பரிய முறையில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கதிர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதிர் அடிக்கிறதுன்னு சொல்கிறது முதல்ல வந்து ஆட்களால் அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நெல் மணிகளை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கால்நடைகளை அல்லது விலங்குகளை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அன்றைக்குள்ள காலகட்டத்தில். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அதில் இருந்தும் இந்த நெல்லை பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பயன்படுத்துகிறோம்னா டிராக்டர் போன்ற கருவிகளை பயன்படுத்துகிறோம். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சிறிது அளவு கூட நமக்கு நெல்மணிகளோட இழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த த்ரெஷர்னு சொல்லக்கூடிய கருவியை பயன்படுத்தும் போது அறுவடை செஞ்ச அதே நெல் தாவரங்களை பயிர்களை எடுத்துகிட்டு வந்து இந்த த்ரெஷரில் கொடுக்கும்போது இந்த த்ரெஷர்கள் வந்து பயிர்கள் தனியாக தானியம் தனியாக பிரித்து நமக்கு வந்து எந்தவித இழப்பும் இல்லாமல் நெல்மணிகளை பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்பாட்டிற்குள்ளே இருக்குதுங்க. நன்றி சார். சார், நெல் அறுவடை பண்ணுறதுக்கு கம்பைன்டு ஹார்வெஸ்டருங்கிறது நம்ம வந்து வேலையை ரொம்ப சுலபமாக்குதுன்னு சொன்னீங்க. நெல் மணிகளை எடுக்கிறோம், அதனுடைய வைக்கோலை வந்து வயல்லே போட்டு வந்துடுதுங்க இந்த கம்பைன்டு ஹார்வெஸ்டர் கருவி. இந்த வைக்கோலை வந்து நம்ம மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துறதுக்கு ஏதாவது நம்ம விவசாய தோட்டத்துக்குலேருந்து மாட்டுக்கொட்டைக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது இயந்திரங்கள் இருக்குதுங்க ஐயா? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க. இப்போது நம்ம கம்பைன் ஹார்வெஸ்டர் பார்த்தோம். இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர்னு சொல்லக்கூடியது வந்து அறுவடை எந்திரம் தான். இந்த அறுவடை எந்திரம்னு சொல்லக்கூடியது நெல் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்குதுங்க. இந்த இதில் வந்து நெல் மணிகளை பிரித்து எடுத்துட்டுன்னு சொல்லிட்டேன். நெல் மணிகள் மட்டும் இல்லை, இந்த எஞ்சி இருக்கக்கூடிய நெல்லில் வரக்கூடிய
வைக்கோலை கூட நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோன்னா அதே வயலில் போட்டுட்டு வரோன்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து டிராக்டர்னால் வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பெய்லர்னு சொல்லக்கூடிய ஒரு வைக்கோலை வந்து உருளை வடிவில் மாற்றக்கூடிய ஒரு கருவி வந்து இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குதுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் முன்னால் பாரம்பரிய சாகுபடி முறையில் என்ன பண்ணாங்கன்னா கையால் நெல்லை அறுத்துட்டு வந்து களத்தில் வந்து கதிரடித்து அப்புறமா வந்து வைக்கோலெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய போர் மாதிரி போட்டு வந்து மாட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வைக்கோலையோ அல்லது அந்த பொருட்களையோ வந்து பாதுகாத்து வைப்பதற்கான இட வசதி குறைவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தேவையான இந்த வைக்கோலை வந்து வாங்குறதுக்கு பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்க. அதை சேமிக்க வைக்கிறதுக்கும் பெரிய அளவில் கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த பெய்லர்னு சொல்லக்கூடிய கருவி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வைக்கோலெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு உருளை வடிவில் வந்து இது மாற்றிடுங்க. அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு குறைந்த இடம் இருந்தாலே போதும். இந்த வைக்கோலெல்லாம் நம்ம வந்து வைக்கோல் கிடைக்காத நேரத்துலேயே நம்ம பயன்படுத்தலாம். மழை காலத்தில் கூட இந்த வைக்கோலை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த கருவி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. நன்றி சார். இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு கல்யாண மண்டபமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிலிம் செட்டாக இருந்தாலும் சரி, ட்ரோன்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை வந்து வேளாண்மைக்கு நம்ம எப்படி சார் பயன்படுத்தலாம்? அது எந்தெந்த கட்டத்தில் வந்து உபயோகிக்க முடியும் சார் நம்ம? அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயம் ஒரு டெக்னாலஜி என்ன சொல்கிறதுன்னா எல்லா தொழில்களை மாதிரியுமே ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி விவசாயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோன்னா ₹1 நம்ம வந்து எந்த விவசாயத்தில் போடுறோமோ அதுக்கு நமக்கு எவ்வளோ முதலீடு செய்யக்கூடிய அந்த ₹1 நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது வந்து விவசாயிக்கு நம்ம எடுத்து கொண்டு போகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரோன்களோட பயன்பாடு பெரிய அளவில் இந்த சாகுபடி முறையில் பயன்பாட்டுக்கு வருதுங்க. இது வந்து ட்ரோன் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஆளில்லா விமானம். இன்றைக்கி பல தொழில்களில் வந்து இந்த ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேறு சில இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது ஒரு இராணுவ வழியில் கூட இந்த ட்ரோன்களோட பயன்பாடு பெரிய அளவில் இருக்குது. அதே அளவு பயன்பாடு இன்றைக்கி வந்து விவசாயத்துலேயும் இந்த ட்ரோன்களோட பயன்பாடு பெரிய அளவில் இருக்குங்க. இந்த ட்ரோன்கள் வந்து என்ன செய்யறோன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த பவர் ஸ்ப்ரேயரோ அல்லது கை தெளிப்பான்களோ இந்த தெளிப்பான்களை கொண்டு நம்ம திரவ வடிவில் பூச்சிக்கொல்லியோ அல்லது பூஞ்சான கொல்லியோ அல்லது களைக்கொல்லிகளையோ நம்ம தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தில் வந்து இந்த ட்ரோன்களோட பயன்பாடு ரொம்ப பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குங்க. இது வந்து ஒரு குறுகிய கால அளவில் நம்ம ஒரு பெரிய ஏரியாவில் வந்து இந்த மருந்துகளை நம்ம வந்து அடிக்கிறதுக்கு அல்லது வந்து ஒரு சரியான டோசேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சரியான அளவில் வந்து இந்த மருந்துகளை பயன்படுத்துறதுக்கு, அல்லது வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து கைத்தெளிப்பான்களை பயன்படுத்துனாலையோ அல்லது விசை தெளிப்பான்களை பயன்படுத்தினாலையோ விவசாயிகள் நேரடியாக வந்து இந்த பூச்சிக்கொல்லிகளோட கான்டாக்டில் இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் உடல் ரீதியான மாற்றங்களை உண்டுபடுத்துதுங்க. இதில் எல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த ட்ரோன்களோட பயன்பாடு பெரிய அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, குறைந்த கால அளவில் நம்ம வந்து சிறிய அளவு இந்த மருந்துகள் எல்லாம் நம்ம வந்து வயல்களுக்கு தெளிக்கிறதுக்கும் இந்த ட்ரோன்களோட பயன்பாடு இன்றைக்கி வந்து விவசாயத்தில் பெருசாக கடைப்பிடிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரோன்களோட பயன்பாட்டில் வந்து ட்ரோன் வந்து ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே உருவாக்கப்பட்ட ட்ரோன்களும் இன்றைக்கி இருக்குது. அந்த ட்ரோன்களை பொறுத்தளவு இன்றைக்கி மாறி வரக்கூடிய கால்நிலை மாற்றங்கள் ஏற்றவாறு எந்தெந்த சமயத்தில் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை அடிக்கணும் அல்லது இந்தந்த காலநிலை இருந்தால் மட்டும்தான் பூச்சிக்கொல்லிகளோ அல்லது களைக்கொல்லிகளோ அல்லது வந்து உரங்களை பயன்படுத்தணுமோ அதை வந்து இன்பில்ட்டாக நம்ம வந்து இந்த ட்ரோன்களில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வைக்கும்போது அந்த காலநிலைகள் இருந்தால் மட்டும் இந்த ட்ரோன்கள் செயல்பாட்டில் இருக்குங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த ட்ரோன்கள் தானாகவே வந்து இந்த மருந்துகளை அடிக்கிறதோ அல்லது இந்த உரங்களை இடுறதோ தவிர்த்து மேலும் வந்து மக்களுக்கு வந்து இந்த காலநிலைக்கு ஏற்றவாறு இந்த விவசாயிகளுக்கு காற்று மற்றும் சூரிய ஒளி, மழை வர்றது இதெல்லாமே ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மருந்துகளை தெளிக்கிறதுக்கு இந்த ட்ரோன்களோட பயன்பாடு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மிக சரியாக சொன்னீங்க ஐயா. இது இல்லாமல் மத்திய அரசு வந்து இந்த ட்ரோனுக்கு வந்து இதனோட முக்கியத்துவத்தை வந்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே ட்ரோன் தீதின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க ஐயா. அது வந்து சுய உதவி குழுக்களுக்கு இந்த ட்ரோனை வந்து மானிய விலையில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது ஐயா. அது வரும்போது இன்னும் அதனுடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கும் நம்புகிறோம்.
நன்றி. ஆமாம், கண்டிப்பாக ட்ரோன் சொல்லக்கூடியது ஒரு பெரிய விலை உயர்ந்த ஒரு பொருள் தாங்க, ஒரு கருவி தான். இந்த கருவியை நீங்கள் இன்றைக்கி ஒரு சாதாரண விவசாயி வாங்குறதுன்னு சொல்கிறது அவரால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு இதுதாங்க. ஒரு சிறிய அளவில் ஒரு ட்ரோன் வாங்கினாலும் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம், அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த மேம்படுத்தப்பட்ட ஏஐ டெக்னாலஜியோடு வரக்கூடிய ட்ரோன்களை வாங்குறதுக்கு 5லேருந்து 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் ஒரு செலவு உள்ளதாக இந்த ட்ரோன்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து அந்த அரசோட பங்களிப்பு அல்லது மானியம் அல்லது வந்து இந்த ட்ரோன்களை வந்து வாடகைக்கு கொடுக்கறதுனால மக்களோட பயன்பாட்டுக்கு இந்த ட்ரோன்களை கொண்டுறதுனால ஒரு விவசாயிகளுக்கு பெரிய வரப்பிரசாதமே நீங்கள் சொல்கிறதுலேருந்து எடுத்துக்கலாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி சார். இப்போ ட்ரோன் கருவியோட பயன்பாடுகள் பற்றி எங்களுக்கு சொன்னீங்க சார். அடுத்ததா நெல் கதிரடிப்பான் கருவியினுடைய பயன்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நெல் கதிரடிப்பான்னு சொல்லக்கூடிய எந்திரம் வந்து நெல் பயிரில் இருந்து நெல் மணிகளை பிரித்து எடுத்து வைக்கோலை தனியாக பிரித்து எடுக்கிறதாங்க. இதனால் வந்து என்னன்னா ஒரு 7% முதல் நெல் கதிர்கள் வந்து லாஸ் இல்லாமல் நம்ம வந்து பிரித்தெடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாங்க. நன்றி சார். இந்த நெல் கதிரடிப்பான் அப்படிங்கிற இயந்திரத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லா நிலமுமே வந்து சமமாக இருக்கிறது இல்லை சார். ஸோ இப்போ இந்த நிலத்தை சமன்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு கருவிகள் இருக்குங்களா சார்? அதை நம்ம எப்படி சார் பயன்படுத்தலாம்? இது ஒரு நல்ல கேள்விங்க. அதாவது ஒரு தாவரத்தை வந்து அல்லது ஒரு பயிர் பண்ணோன்னா அது வந்து நெல் மட்டும் இல்லை, எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி அந்த நிலத்தை வந்து ஒரு சமப்பட்ட நிலமாக பயன்படுத்துறதுன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. அது மாதிரி ஒரு நல்ல வடிகால் வேணும்னா ஒரு சிறந்த சமசீரான நிலம் தயாரிக்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த நிலத்தை தயாரிக்கிறதுல ஒரு பெரிய பங்காக இருக்கிறது வந்து அதாவது நெல் சாகுபடியாக இருந்தாலும் சரி எந்த சாகுபடியாக இருந்தாலும் ஒரு துல்லியமான சமன் செய்கிறதுக்கு நம்ம வந்து லேசர் லெவலர் கைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்குங்க. இந்த கருவியை பயன்படுத்துறதுனால இது வந்து லேசர்னால் இயங்கக்கூடிய ஒரு கருவி. இது நிலத்தை வந்து சரியான அளவு நமக்கு எந்த அளவில் நமக்கு வந்து நிலம் வந்து சாய்வாக இருக்கணும் அல்லது ஒரு வடிகால் அமைக்கிறதுக்கு எந்த அளவில் நமக்கு வந்து நிலம் ஸ்லோப்பாக இருக்கணும் அதெல்லாமே நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி இந்த கருவியில் வச்சுட்டோம்னா அந்த அளவு நமக்கு வந்து நிலத்தை வந்து சமன்படுத்தி கொடுக்கறதுல இந்த லேசர் லெவலர் கைடர் வந்து பெரிய அளவில் பயன்பாட்டில் வருங்க. லேசர் லெவலர் கைடர் அப்படிங்கிறது வந்து நெல் சாகுபடிக்கு இது பயன்படுங்க. இது வந்து மற்ற பயிர்களுக்கு தான் இது பயன்படுங்களா? கண்டிப்பாக நெல் சாகுபடியில் வந்து இந்த லேசர் லெவலர் கைடர் வந்து பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குங்க, பயன்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த நேரடி நெல் விதைப்புன்னு வரும்போது நமக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஒரு சிறந்த வடிகால் அமைப்பு கண்டிப்பாக தேவைங்க. அந்த வடிகால் அமைப்பு வேணும்னாலே நிலம் வந்து ஒரு லெவல்டு லேண்டாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த கருவி வந்து பெரிய அளவில் பயன்படுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பெரிய அளவில் மழை இருக்கக்கூடிய இடத்துல பள்ளமாக இருக்கிற நிலத்தில் வந்து நீர் தேங்குவதிலிருந்து நீர் தேக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த லேசர் லெவலர் கைடர் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குங்க. இது நீங்கள் பேரை கேள்விப்படும் பொழுது இது வந்து விலை அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க ஐயா. இது வந்து என்ன அளவு விலை இருக்குங்க? இது கண்டிப்பாக ஒரு விலை உயர்ந்த ஒரு கருவி தாங்க. இது சாதாரண விவசாயியை வாங்கி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறது ஒரு கடினமான ஒரு இது தான். அதை விலை அதிகமாக இருந்தால் கூட இதை வந்து இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த லேசர் லெவலர் கைடர் வந்து வாடகை கூட கொடுக்குறாங்க. இந்த வாடகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு அவங்க ஒரு சிறிய தொகையை மட்டும் கொடுத்து இந்த லேசர் லெவலர் கைடரை பயன்படுத்தி அவங்களோட நிலத்தை வந்து சமப்படுத்திக்கலாங்க. அந்த மாதிரி வசதிகளும் இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக இது அவங்களா சொந்தமாக வாங்கி வச்சு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, இல்லாமலே இது வந்து வாடகைக்கும் கிடைக்குது, இதை எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. நன்றி. லேசர் லெவலர் கைடர் பற்றி சொன்னீங்க சார். அடுத்ததாக அறுவடை மின்சார் தொழில்நுட்பத்தில் இயந்திர பயன்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாங்க. அறுவடைன்னு சொல்கிறது நான் எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் விவசாயிகளுக்கு தேவைன்னு சொன்னனோ அதே மாதிரி அறுவடைக்கு மின்சார் தொழில்நுட்பங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் வந்து நெல்லை அறுவடை செஞ்சு தானியங்களை பிரித்து எடுத்துகிட்டு போய் அவங்களோட கிடங்குகளில் சேமித்து வைக்கிறதுல வரைக்கும் பெரிய அளவில் இழப்புகள் இருக்குது. இந்த இழப்புகளெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நமக்கு வந்து பல கருவிகள் இன்றைக்கி பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக வந்து எல்லா தானியங்கள்லேயும் வந்து அதை வந்து உலர வைக்கிறதுக்கு வந்து உலர்த்தும் கருவிகள் இன்றைக்கி பெரிய அளவில், அதாவது ட்ரையர்னு சொல்லக்கூடிய கருவிகள் வந்து பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குது. இது நெல்லுக்கும் இந்த அறுவடைக்கு பின் வந்து உலர்த்தக்கூடிய அறுவடை பின் உலர்த்திகள் இருக்குது. பாரம்பரிய சாகுபடியில் என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லை வந்து கதிரடிச்சிட்டு வந்து நெல்லை பிரிச்சுட்டு வைக்கோலை தனியாக உலர வைப்பாங்க. அது மாதிரி நெல் மணிகளை தனியாக வந்து நேரடியாக வந்து சூரிய ஒளியில் வந்து காய வைப்பாங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா
ஒரு பெரிய அளவில் வந்து என்ன பண்ணுறதுன்னா நெல் மகசூலில் வந்து வரக்கூடிய இழப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெல்லில் இருக்கக்கூடியதோ அல்லது அடுத்த தானியங்களில் இருக்கக்கூடியோ சத்துக்களோட குறைபாடுகள்லேயும் கூட மாற்றங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த அறுவடைக்கு பின் உலர்த்திகளை கொண்டு பயன்படுத்தும் போது, அதாவது இந்த உலர்த்திகளே சூரிய ஒளியினால் இயங்கக்கூடிய உலர்த்திகள் இருக்குது, பேட்டரினால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய உலர்த்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மின்சாரத்தினால பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உலர்த்திகள் இருக்குது. இந்த உலர்த்திகளை பயன்படுத்தி மக்கள் வந்து மழை காலத்தில் கூட தானியங்களை வந்து ஒரு குறைந்த, அதாவது என்ன ஈரப்பதம் வேணும் அந்த ஈரப்பதத்துக்கு தன்மைக்கு ஏற்றவாறு நெல்மணிகளை வந்து ஈரப்பதத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து, அதாவது என்ன சொல்கிறதுன்னா தன்னோட கிடங்கில் வச்சு பூச்சிகளோட தாக்குதல், ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த பூச்சிகளோட தாக்குதலில் இருந்து நம்ம வந்து நெல்மணிகளை வந்து பாதிப்புக்குள்ளேருந்து ஒரு நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஒரு வழிமுறையில் வந்து இந்த உலர்த்திகள் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குங்க. என்ன அளவில் நெல் மணிகளில் வந்து நமக்கு வந்து ஈரப்பதம் வேணுமோ அந்த அளவுக்கு ஈரப்பதத்தை நமக்கு வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் செய்யலை இந்த வந்து உலர்த்திகளோட பங்கு பெரிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்மணிகளை பொறுத்தளவு இந்த நெல்மணிகளை பிரித்தெடுத்த பிறகு நமக்கு உமின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவிலான ஒரு கழிவு பொருள் நமக்கு வந்து கிடைக்குது. கழிவுன்னு சொல்ல முடியாது, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்றைக்கி வந்து அதாவது நெல் உமிகள் தயாரிக்கும் பிரிகேட்ஸ்ன்னு இருக்குதுங்க. இந்த பிரிகேட்ஸ்னால நம்ம வந்து நெல் உமிகளை பிரிகேட்ஸாக மாற்றி இதை வந்து நம்ம எந்திரங்களால் பயன்படுத்தி இதை கால்நடைகளுக்கு படுக்கை வசதிகளாக பயன்படுத்தலாம். மற்றும் நீர் சுத்திகரிப்புக்கும் இந்த பிரிகேட்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து நீரையும் சுத்திகரிக்கிறது பயன்படுத்துது. அந்த அளவில் அந்த நெல் உமி பிரிகேட்ஸுகள் வந்து பெரிய அளவில் இருக்குது. இதெல்லாமே ஒரு நெல் அறுவடைக்கு பின் சார்ந்த ஒரு எந்திரங்களாக நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. சார், இப்போ இந்த அறுவடைக்கு பின் தொழில்நுட்பத்தில் வைக்கோல் வந்து நமக்கு வந்து நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் வைக்கோல் நமக்கு கிடைக்குது. அந்த வைக்கோலை வந்து மாடுகளுக்கு வெட்டி போடுறதுக்கு ஏதாவது இயந்திரம் இருக்குதுங்களா? அதை பற்றி ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. இதில் வந்து எந்திரத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வைக்கோலானாலும் சரி, தீவன புல்லானாலும் சரி, இப்போ வந்து விலங்குகளுக்கு கொடுக்குறதுல வந்து பெரிய அளவில் விவசாயிகள் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தால் கூட அந்த விலங்குகள் வந்து எளிதாக இந்த உணவுகளை எடுத்துக்கணும். அல்லது இந்த வைக்கோலாக இருந்தாலும் சரி, இந்த தீவன புல்லாக இருந்தாலும் சரி, இதை வந்து விலங்குகள் எளிதாக எடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த சாஃப் கட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு எந்திரம் இருக்குங்க. இது வந்து என்ன அளவுனா தீவன புல்லாக இருந்தாலும் சரி, வைக்கோலாக இருந்தாலும் சரி, இதை வந்து சிறிய அளவில் கட் பண்ணி அடர் தீவனங்களுக்கு கூட நம்ம வந்து விலங்குகளுக்கு இதை வந்து சேர்த்து கலர்ந்து கொடுக்கறதுனால எல்லாத்தையும் விலங்குகள் விரும்பி உண்ணக்கூடிய அளவில் நம்ம மாற்றி கொடுக்கலாங்க. அந்த ஒரு வகையில் வந்து இந்த சாஃப் கட்டர்னு சொல்லக்கூடிய கட் பண்ணக்கூடிய கருவி வந்து பெரிய அளவில் இருக்குது. இந்த கட்டர்கள் வந்து கையாலையும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம், இல்லாமல் நம்ம வந்து மின்சாரத்து மூலமாகவும் நம்ம இந்த சாஃப் கட்டரை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த வைக்கோல் மற்றும் இந்த பசுந்தீவனங்களை வந்து நம்ம கட் பண்ணி மாட்டுகளுக்கு கொடுக்கறதுனால பெரிய அளவில் நஷ்டம் இல்லாமல், அதாவது இழப்புகள் இல்லாமல் முழுமையாக இந்த விலங்குகள் அதை எடுத்துக்கிறதுக்கு பயன்படுதுங்க. இப்பொழுது நிறைய இளைஞர்கள், வேலை தொழிலில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஐயா. அவங்க வந்து தொழிலையும் பார்த்துக்கிட்டு விவசாயத்தையும் பண்ணும்போது இந்த நீர் பாய்ச்சறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. அந்த நீர் பாய்ச்சறது வந்து சரியான நேரத்தில் பாய்ச்சுற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டெக்னாலஜி தான் வந்திருக்குதுங்களா ஐயா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக. அதாவது விவசாயத்தில் வந்து நீர்ப்பாசனம்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. இது வந்து நம்மக்கிட்ட எந்த அளவு தான் சோர்சஸ் நீர் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு போர்வெல்லில் நீர் இருந்தாலும் சரி, ஓப்பனாக இருக்கக்கூடிய கிணறுகளில் நீர் இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம இந்த இறைவை மூலம் எடுத்து வெளியில் கொண்டு வந்து ஒரு பாசன வாய்க்கால் வழியாக நம்ம விவசாயிகள் கொடுக்குறோம். இது வந்து பயிர்களுக்கு பயிர் மாறுபடுது. இப்போது நெல்லை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பனாக ஒரு பாசன வாய்க்கால் மூலம் நெல்லுக்கு வந்து நீர் பாசுறோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில பயிர்களாக இருக்கும்போது அந்த நீர் கிடைக்காத இடத்துல கூட ட்ரிப்ரிகேஷன் சொல்லக்கூடிய நுண்ணிய முறையில் வந்து நீர்களை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் பயிர்களுக்கு கொடுக்குறோங்க. இதில் வந்து பெரிய அளவில் மோட்டரு கூட ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எந்திரம், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு தூரத்தில் இருந்து நெல் வயலுக்கும் போக வேண்டாம், மோட்டருக்கு பக்கத்தில் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, கிணத்துக்கு பக்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கூட நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி நம்மளோட மொபைல் வழியாகவும் இந்த எந்திரங்களை ஆப்ரேட் பண்ணலாம். அல்லது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வைக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் நீர்ப்பாசனம் வேணும்னா அந்த மொபைல்லே நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு, நமக்கு வந்து இதுக்கு தேவையானது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மொபைல் தேவை, ஒரு ப்ரோக்ராமிங் தேவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து நம்ம நெல்லுக்கோ அல்லது ட்ரிப் இரிகேஷனுக்கோ அல்லது வேறு பயிர்களுக்கோ நீர்ப்பாசனத்துக்கு இந்த முறையை பயன்படுத்தி, நம்ம ஆட்டோமேஷனை பயன்படுத்தி
நம்ம வந்து நீரை வந்து நீர்ப்பாசனம் செய்யலாம். மேலும் வந்து இந்த மாதிரி முறையில் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெரிய அளவில் நீரோட இழப்பு வந்து நம்ம பாதுகாக்கலாம். மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு இளைஞர்களை வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன் எல்லாம் வரும்போது பொதுவாக வந்து இளைஞர்களோட ஈடுபாடு வந்து விவசாயத்தில் பெரிய அளவில் நம்ம வந்து கொண்டு வந்து அவங்கள ஓரளவு உள்ளால் கொண்டு வரும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு மேலும் மேலும் அதிகரித்து அவங்க உள்ளால் வந்து மேலும் மேலும் விவசாயத்தில் வந்து பெரிய அளவில் அவங்களோட பங்களிப்பு இருக்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லைங்க. நன்றி சார். வேளாண்மை அப்படிங்கிறது விதையிலிருந்து சந்தைப்படுத்துதல் வரைக்கும் பல கட்டங்கள், நம்பிக்கை, உழைப்பு, அறிவியல் இதெல்லாமே சேர்ந்த ஒரு சுழற்சி தான். அதில் வந்து தொழில்நுட்பத்தோட உபயோகத்தையும் அதோட பயன்பாடையும் பற்றி எல்லா கட்டத்துலையும் நீங்கள் விரிவாக சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒரு விவசாயிக்கு நான் இயந்திரத்தை உபயோகிக்கணும், நான் தொழில்நுட்பத்தை உபயோகிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க நன்மைகள் என்னென்ன சார்? அதாவது இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து காலநிலை மாற்றங்கள், நம்மளோட நாடு வந்து பல நிலப்பரப்புகளை கொண்டிருக்குது. கலாச்சாரங்கள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக வழக்கங்கள், மேலும் சமூக பொருளாதாரம் எல்லாத்துலேயும் வந்து இந்திய நாடுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பன்முகத்தன்மையோட இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு நாடாக இருக்குது. இதில் வந்து விவசாயம் வந்து ஒரு தனித்துவத்தோடு வந்து இன்றைக்கி எல்லா மக்களாலேயும் பாரம்பரியத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் செய்துட்டு வர்றதெல்லாம் நீண்ட நாளாக வரக்கூடிய ஒரு மாற்றங்கள்னால தான் இது நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாற்றங்கள் அறிவியல் ரீதியாக இருந்தது, அப்புறம் வந்து டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களால் இருந்தது, அப்புறம் இன்னும் மேம்படுத்தப்பட்ட கணினி வகையினால் மாற்றங்கள் இருந்தது, அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொபாட்டிக் முறையில் இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி இதெல்லாமே பயன்படுத்திட்டு வரதுனால இதில் வந்து எல்லா சார்புடைய மக்களும் விவசாயிகளும் இன்றைக்கி விவசாயம் செய்கிற அளவில் வந்து அவங்கள உள்ளால் கொண்டு வந்து விவசாயத்தை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வேறு சில தொழில்களுக்கு ஈடானதாக மாற்றுறதுக்கு இந்த எந்திரமயமாக்குதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாட்டோட பொருளாதாரத்தை மேலும் மேலும் உயர்ந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு இணையாக இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை எடுத்து செல்கிறதுக்கு இந்த எந்திரமயமாக்குதல், இந்த கருவிகளோட பயன்பாடு, டெக்னாலஜி எல்லாமே நமக்கு பயன்பாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் இயந்திரமயமாக்குதலின் முக்கியத்துவம் பற்றி மிக விளக்கமாக கூறினீர்கள். இது நமது அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிலையத்திற்கு வந்து விவசாயிகளுக்காக இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்தமைக்காக மதராஸ் உர நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மற்றும் எங்கள் நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 23ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.